எக்கனாமிக்ஸில் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் சப்ளை இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போது டிமாண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மக்கள் மத்தியில் இல்லை. இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் போகிறீங்க, அங்கே தண்ணி வரல, கரண்ட் வரலன்னா எல்லாருமே வந்து ரோட்டில் வந்து இறங்கி போராடுவாங்க. தே வில் டிமாண்ட் ஃபார் தேர் வாட் எவர் ரைட்ஸ். பட் இதே எஜுகேஷனில் வர்றப்போ யாருமே வந்து எஜுகேஷன் ரைட் எப்படி பார்க்குறாங்க வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சா ஒரு எஜுகேஷன் ரைட்டு, அதாவது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சா அது வந்து ஒரு நல்ல ரைட்டு, எஜுகேஷன் ரைட்டு அப்படின்ற விஷயங்களோட நிறுத்திக்கிறாங்க. ஹாய், என்னோடய பேர் ஆலிவர். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ஆர்மி ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு சைல்டுனால இந்த டிசிப்ளின், அதுக்கப்புறமா அந்த டைம், அந்த மாதிரி கமிட்மெண்ட், இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து அப்பா வந்து ஆர்மியில் இருந்ததுனால ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். பட் கிராஜுவலி போக போக அதுக்காக நான் நிறையா முயற்சி பண்ணேன். அண்ட் காலேஜ்லாம் வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா அதில் நேஷ்னல் லெவல் அச்சீவ் பண்ணிட்டு நிறைய எஸ்எஸ்பி இதெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் கிளியர் பண்ண முடியல. இப்போ ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஆர்மி மட்டும் சர்வீஸ் கிடையாது, நம்ம மற்ற சோஷியல் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தென் ஐ ஜாயின்ட் MSW. அதில் யூஜி வந்து நான் லோயலில் எக்கனாமிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஜி வந்து MSW பண்ணேன். MSWவில் வந்து நிறைய சோஷியல் ஒர்க்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க்லாம் போவோம். ஸோ அந்தமாரி பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நான் லைஃப் பற்றி, மக்களை பற்றி, சொசைட்டி பற்றி நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். இப்படி தான் வந்து என்னுடைய சோஷியல் ஒர்க் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்லோலி வந்து நான் நிறைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு வந்து இந்த குவாலிட்டி எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் தேடி போயிட்டு வந்து ஒர்க் பண்ணேன். அண்ட் அதில் ஒரு முக்கியமான டர்னிங் இன்சிடென்ட் சொல்லணுன்னாக்கா, பீகாரில் வந்து ஒரு வாட்டி ரெட்லிக்காக போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய டிவாஸ்டேஷன், அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறமா ஷெல்டர், இந்தமாரிலாம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டிருந்தாங்க. நிறைய கேம்ப்ஸ்க்கெலாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு சில்ட்ரனுக்காக ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று ரன் பண்ணிட்டுருந்தாங்க. அதில் வந்து குழந்தைங்களுக்காக புக்ஸ்லாம் கொடுத்து அதில் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி நேச்சுரல் கிளைமேட்ஸ்லுமே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ் இல்லை, புக்ஸ் இல்லை. அந்த மாதிரி அவங்க வந்து ரிகவர் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 months கிட்ட ஆகிடுது. அந்த டைமில் நிறைய எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ், அது எல்லாமே வந்து பசங்க என்ஜாய் பண்ணுறது பார்த்தேன். ஸ்கூலில் என்ஜாய் பண்ணுறதோட அந்தமாதிரி கேம்பில் வந்து என்ஜாய் பண்ணுறது நிறைய பார்த்தேன். அண்ட் தே வர் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். தென் ஐ ரியலைஸ் தட் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் வந்து வெறும் பவுண்ட்ரிஸ், ஸ்கூலில் மட்டும் தான் கல்வி இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கம்யூனிட்டியில் எப்படி எஜுகேஷன்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறையா பார்த்தேன். அண்ட் இந்த லாஸ்ட் 15-16 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட, அதுக்கப்புறம் நிறைய என்ஜிஓஸ் கூட, நிறைய டோனர் என்ஜிஓஸ் கூட, அதுக்கப்புறமா வந்து ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற நிறைய களப்பணியாளர்களையும் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 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 ஸ்டேஜில் எனக்கு புரிய வருது என்னன்னாக்கா, வெறும் இந்த ஸ்கூல், புத்தகம், எக்ஸாம்ஸ் இது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கற்றுக்கணும். லைஃப்பில் ஹோலிஸ்டிக்காக அவங்களுடைய லேர்னிங்ஸ் வந்து ஏற்படணும். அதுக்காக நான் வந்து ஓனாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அவ்வை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. இதில் வந்து சில்ட்ரனுக்காக ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணுன்றதான் என்னுடைய நோக்கம். நான் இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணேன். அதில் குறிப்பாக அசர்ன்னு சொல்கிற ஒரு ஆய்வு, அதில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடோட டேட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு 5வது கிளாஸில் படிக்கிற மாணவர்களுக்கு 3வது கிளாஸ் வகுப்போ இல்லை 2வது கிளாஸ் வகுப்புகளில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை கொடுத்து வாசிக்க சொன்னால் கூட வாசிக்க தெரில. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% ஒரு 30% மாணவர்கள் இந்த மாதிரி நிலையில் வந்து தொடர்றாங்க. இது வந்து ஸ்கூலில் இருக்கிற, அதாவது ஸ்கூல் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனாக இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரனாக இருக்கும், இந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. சரி, ஸ்கூலில் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்டை வந்து நான் நிறையா வந்து வீட்டில் போய் சந்தித்தேன். அவங்ககிட்ட போய் கேட்டேன், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன படிக்கிறாங்க ஸ்கூலில், அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து கேட்க நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரில. இல்லைப்பா, நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம், அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு படிப்பு பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் நாங்கள் எப்போயாச்சும் மீட்டிங் போவோம், அங்கே ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது. எக்ஸாம்ஸ் வருது, அவங்க பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனால் அவங்க அந்த வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் கற்றுக்கணும், அவங்க இந்த வருஷத்தில் என்ன கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன திறன்கள்லாம் இருக்குது, அந்த திறன்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சமீபத்தில் ஒரு பேரண்ட் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு பைலட் ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து நிறைய பேரண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இந்த பேரண்ட் ஃபெலோஷிப் மூலமாக அவங்களுக்கு நிறைய வந்து அவேர்னஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். அதில்
ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே வர விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை எஸ்எம்சிலையோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போயிட்டு என்ன விஷயங்கள்லாம் அப்படி பேசலாம். அதே போல் பேரண்ட் இன்னொரு பேரண்ட்டுக்கும் மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களும் அவங்க வீடு பக்கத்தில் இருக்க மற்ற பேரண்ட்க்கும் சேர்ந்து நீங்களும் இந்தமாரி மீட்டிங்க்கு வாங்க, அவேர்னஸ் மீட்டிங்க்கு வாங்க, நீங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து என்ன விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பட் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவங்க கூட நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கூட நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் இதில் முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்கல, அவங்கள வந்து நீங்கள் கண்காணிக்க முடியும். 2வது, நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு போயிட்டு என்ன டிமாண்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ண என்னென்னா எஜுகேஷன் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய குழந்தைங்க என்ன படிக்கிறாங்களுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியும். உங்களுக்கு அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணுறோம். நிறைய பேர் இது நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. எங்களோட நோக்கம் வந்து ஒரு பேரண்ட் வந்து நல்லா அவேராக இருக்கிற ஒரு பேரண்ட்டாக மாறணும். அவங்க வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை வந்து டிமாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பேரண்ட் ஃபெலோஷிப் இருக்கிற திட்டத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.